அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு சிறப்பான நீதி கதையை பற்றி தாங்க நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு நாள் நகரத்தில் வாழும் எலி ஒன்று தன் நண்பனை பார்க்கறதுக்காக கிராமத்து எலியை பார்க்க வந்துச்சுங்க. கிராமத்து எலியும் நகரத்து எலியை வரவேற்று மகிழ்ச்சியில் இருந்தாங்க. கிராமத்து எலி வயல் வரப்புகளில் வாழ்ந்து வந்துச்சு. அங்கு கிடைத்த தானியங்களை உண்டு வாழ்ந்து இருந்துச்சுங்க. நகரத்து எலியும் வந்த நாள் முதல் தானியத்தை உண்டு வந்தது. தொடர்ந்து ஒரே உணவை உண்ண அதற்கு சலிப்பாகிவிட்டதுங்க. நண்பா, நீ என்னுடன் நகரத்துக்கு புறப்பட்டு வர வேண்டும். அங்கு வந்து பார், வாய்க்கு ருசியான வகை வகையான உணவுகளை உண்டு மகிழலாம் என ஆசை வார்த்தையை அது காட்டிச்சிங்க. அதை கேட்டதும் கிராமத்து எலியும் அதனுடன் புறப்பட்டு நகரத்துக்கே போயிடுச்சு. நகரத்தில் வீட்டிற்கு வந்ததும் ஒரு பந்துக்குள்ளே போய் பதுங்கி கொண்டுச்சுங்க. அன்று அந்த வீட்டில் ஏதோ பண்டிகை போல் இருந்துச்சு. சமையல் அறையில் பலகாரங்கள் செய்து கொண்டிருக்கும் போதே அதன் வாசனை எலிகளை இழுத்தது. பொறுமையுடன் இரு, நீ நினைத்ததும் இங்கு சாப்பிட முடியாது. அதற்கென காலம் நேரம் பார்த்து ஆள் நடமாட்டம் இல்லாத பொழுதுதான் நாம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நகரத்து எலி சொல்லிச்சுங்க. கிராமத்து எலி என்னடா இது வாழ்க்கை என சலித்து கொண்டே அது சொல்கிறத கேட்டுட்டு இருந்துச்சு. பொறுமையாக இரு, அவசரப்படாத. அனைவரும் சாப்பிட்டு சென்றதும் மிச்சம் இருக்கும் உணவுகளை நம்ம விருப்பம் போல் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி நகரத்து எலி சொல்லிச்சுங்க. 2 எலிகளும் பொறுமையுடன் காத்திருந்தன. அந்த வீட்டில் விருந்தினர்கள் வந்திருந்தனர். அந்த வீட்டுக்காரர் அனைவரையும் வரவேற்று விருந்தளித்து உபசரித்தும் இருந்தாருங்க. விருந்து முடிந்த பின்னர் 2 எலிகளும் மெதுவாக வலையை விட்டு வெளியே வந்துச்சு. பலகாரங்கள் இருக்கும் அறைக்கு சென்றதுங்க. அங்கு இருந்த சமையல்காரர் எலிகளை பார்த்ததும் அருகில் கிடந்த மரக்கட்டையை விட்டு எறிந்தார். நல்ல வேலை, அவை 2ம் தப்பிடுச்சிங்க. அந்த 2 எலியும் உயிருக்கு பயந்து ஓடி வந்து வலைக்குள்ளே பூந்துடுச்சு. கிராமத்து எலிக்கு ஓடி வந்த வேகத்தில் பயமும் கலந்த இதயம் துடிச்சுது. ரொம்பவும் நடுங்கி ஓடிங்கியும் விட்டுருச்சுங்க. அப்பா, நகரத்து வாசியே, இங்கு எத்தனை பலகாரங்கள் கிடைத்தாலும் வயிறு பசிக்கும் போது அஞ்சாமல் சாப்பிட முடியாது. இது நரக வேதனையாகும். இந்த வாழ்க்கை நமக்கு ஒத்து வராது. அங்கு கிராமத்து எலிய உணவு உண்டு வாழ்ந்தாலும் யாருக்கும் அஞ்சாமல் தேவையான போது உண்டு மகிழலாம். ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்தையே விட்டு கிராமத்துக்கு ஓடியே போயிடுச்சுங்க அந்த எலி. இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தை நோக்கி நகரங்களில் குடியேறும் மக்கள் அனைவருக்கும் இந்த கதை மிகவும் பொருத்தமாக இருக்குங்க. நண்பர்களே, இது போன்று நீதி கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுடன் எப்பொழுதும் இணைந்திடுங்கள். புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.